இப்போ குரு பகவான் பிரகஸ்பதியை பார்ப்போம். குருவோட நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இங்கே சித்திரை நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் இருக்குது, அஸ்த நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் இருக்குது, உத்திர நட்சத்திரம் குருவோட உப நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறீங்களோ அதே உங்களுக்கு 6ஆம் பாவ லக்ன புள்ளியோ எப்படியோ அதே மாதிரி 6ஆம் பாவ புள்ளி சாவி. எதிரிகளே இருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் அந்த எதிரிகள் உங்களோட நேர்மையை பார்த்து தானாகவே நண்பர்களாக மாறிடுவாங்க. எதிரியும் நேசிக்க வைக்கும் ஒரு அசாத்தியமான குணம் உங்கள்கிட்ட இருக்கும். நேர்மையான வழியில் நின்று தான் எப்பேற்பட்ட வெற்றியும் அடைவீங்க. பெரும்பாலும் கௌரவமான பதவியில் இருப்பாங்க. வங்கிகள், பேங்க் சொல்லக்கூடிய நிதி நிறுவனங்கள், அரசாங்கத்தின் நிதித்துறை அல்லது கல்வித்துறையில் ஆசிரியர்களாகவும் பேராசிரியர்களாகவும் இவங்க கொடிக்கட்டி பறப்பாங்க. நீதித்துறையில் நீதிபதியாகவோ அல்லது சட்ட ஆலோசகராக இருக்கக்கூடிய யோகத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார். வேலை செய்கிற இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுப்பாங்க இந்த குரு பகவான். உடல் பருமன், அதாவது கல்லீரல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அல்லது சர்க்கரை நோய் வர வாய்ப்பு இருக்குது. குரு பகவான் எடுத்துட்டாவே கொழுப்புக்கு காரகர். அதனால் கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவுகளை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உணவு விஷயத்தில் எப்போதும் கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. வங்கி, இன்சூரன்ஸ் மற்றும் நிதி மேலாண்மை துறையில் வேலை அமையும். தொப்பை மற்றும் கொழுப்பு சத்து சார்ந்த நோய்கள் கவனம் தேவை. ஆன்மீக பணிகள் அல்லது கல்விக்காக கடன் வாங்குதல் வழக்குகள் பெரும்பாலும் இவர்களுக்கு சாதகமான தீர்ப்பாக அமையும். ஏன்னா உங்கள் நேர்மையினால. சாதாரண கம்பெனியில் வேலை பார்க்க பிடிக்காது உங்களுக்கு. பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் அல்லது அரசாங்கத்தோட முக்கிய பிரிவுகள், உயர் பதவி, வங்கிகள், கேசியரா, நிதி மேலாளரா போன்ற பதவியில் தான் நீங்கள் இருப்பீங்க. லட்சக்கணக்கான பணம் புழங்கும். அந்த அளவுக்கு ஒரு நம்பகமான இடத்துல இந்த குரு உங்களை உட்கார வைப்பார். மருத்துவத்துறை மற்றும் சட்டத்துறை ஒரு கௌரவமான வழக்கறிஞராகவும் இருப்பீங்க. சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பெரிய பெரிய விருதுகள், விழாக்கள் அல்லது மாநாடுகளுக்கு இவங்க தான் தலைமை பொறுப்பை ஏற்று நடத்துவாங்க. ஒரு இடத்துக்கு போனால் அங்கே இருக்கிறவங்க எழுந்து நின்று மரியாதை கொடுப்பாங்க உங்களுக்கு. உடம்பில் கொழுப்புச்சத்து, ஃபேட் சம்பந்தமான பாதிப்புகள் வரலாம். மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். உடலில் உள்ள அணுக்கள் மூலமாக, செல்கள் மூலமாக வரக்கூடிய சில நுணுக்கமான நோய்கள் உங்களுக்கு வந்து போகலாம். உணவு விஷயத்தில் எப்போதும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது, ரொம்ப ரொம்ப அவசியம். சமுதாயத்தில் இருக்கும் பெரிய மனிதர்கள் செல்வாக்கு மூலம் உங்களுக்கு தேவையான பண உதவி தானாக தேடி வரும். உங்களுக்கு வரக்கூடிய வழக்குகளும் கூட பெரும்பாலும் கௌரவம் சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கும். ஒரு கௌரவமான வெற்றியாளராக இருப்பீங்க. தர்மமும் பணமும் இவங்ககிட்ட எப்போதும் கைகோர்த்து நிற்கும்.